வச்சு மாடலா வச்சு விற்பனை செய்யத்தான். தொலைக்காட்சியை திருப்பு, ஏதாவது நிகழ்ச்சி வருதா, விளம்பரங்களுக்கு இடையில கொஞ்ச நேரம் நிகழ்ச்சி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாடு சந்தை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நீங்களும் நான் யாரு? அந்த பொருள்களை எல்லாம் வாங்கி நுகர்கிற வெறும் மந்தைகள், அவ்வளவுதான். அதனாலதான் நம்ம உணர்ச்சிகளுக்கு, நம்ம உணர்வுக்கு, நம்ம உயிருக்கு மதிப்பு இருக்க மாட்டேங்குது. இப்ப தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் வருதுன்னு மட்டும் பாருங்க. எவ்வளவு அறிவிப்புகள் வருது. திடீர்னு 200 ரூபாய் சிலிண்டர் குறையுது. ஏன்? பாசம். ஏன் இந்த பாசம்? தேர்தல் வேஷம். திடீர்னு கச்சத்தீவை மீட்கிறேங்கிறாரு. ஏன்? ஏன்? பாசம். தேர்தல். தேர்தல் தான். பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன். காரணம் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஐயா ஸ்டாலின் ஆசிரியர்கள் பிரச்சனையை நான் வந்து பாராளுமன்ற தேர்தல் வென்றுட்டா நாங்கள் செய்யறோம்ங்கிறாரு. போன தடவை வென்றபோது ஏன் செய்யல? போராடின ஆசிரியர் பெருமக்களை எதுக்கு பிடிச்சி அரைக்கில விட்டு பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போனீங்க? ஏன்? ஆசிரியர்கள் பிரச்சனைக்கு போராடுறான். சீமான் வந்து கூடவே இருந்து போராடுறான். அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்குறான். ஆசிரியர்கள்லாம் அவனுக்கு ஓட்டு போட்டுருவாங்களோங்கிற பயம். இப்ப கூட நாளைக்கு காவலர்கள் தபால் வாக்கு செலுத்த வேண்டிய நாளைக்கு காவலர்கள்லாம் எனக்கு போட்டுருவாங்களோன்னு ஏதாவது புதுசா அறிவிப்பு கொடுத்தாலும் கொடுப்பாரு. நீங்க பாருங்க, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள சொன்னாலும் சொல்லுவாரு. இவங்க அப்படியாலும் இவங்க எதையும் செய்யறதில்ல. எனக்கு செஞ்சிடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவன் ஜெயிக்கிறானே இல்லையோ, நான் ஜெயிச்சிடக்கூடாது. அதுக்காக அவன் வேண்டாத கோயில் இல்லை, வெட்டாத கிடாய் இல்லை, வைக்காத பொங்கல் இல்லை, எல்லாம் வேண்டிட்டான்.